அதிமுகவை திட்டமிட்டு பழி வாங்கியிருக்காரு. சொல்ல போனா அதிமுக மீது தன் வெஞ்சன்ஸை, தன் பழிவாங்கலை, தன்னுடைய வன்மத்தை புரிஞ்சிருக்குமே காட்டியிருக்காரு. என்னையவே கை கட்ட வச்சிங்கல்ல, என் படத்துக்கு டைம் டு லீடுன்னு போடாம ஆக்குனீங்கல்ல, என்னையவே கொடநாட்டில் காக்க வச்சிங்கல்ல, இப்போ உங்க கட்சியவே இல்லாம ஆக்குறேன் பாருங்க. இதுக்கு பேரு அதாவது நேரடி தாக்குதல் பேர கொரில்லா தாக்குதல்பாங்க. இப்போ விஜய் அவர்கள் பண்ணியிருப்பது மீது அதிமுக மீது கொரில்லா தாக்குதல் நிகழ்த்தியிருக்காரு. கொரில்லா தாக்குதல் நிகழ்த்தி அதிமுகவை அந்தர சந்தரையாக உடைச்சிருக்காரு. மாற்று கருத்து இல்லை. ரெண்டணியாக மாறி இப்போ 27 சட்டமன்ற உறுப்பினர் எடப்பாடி பழனிசாமி உண்மையிலே சொல்ல போனா, நீங்க என்னை எதிர்த்துட்டீங்க, என்னை விமர்சனம் பண்ணிட்டீங்க, என் கட்சியை உடைச்சிட்டீங்க, நான் அதிகாரத்திற்காக உங்ககிட்ட வரமாட்டேன், அமைச்சரவை பதவி கட்டு வரமாட்டேன், நான் முடிஞ்சா முதலமைச்சராகி காட்டுறேன், இல்லையா நான் உனக்கு ஆதரவு தரமாட்டேங்கிற ரொம்ப தெளிவாக அந்த ஸ்டாண்ட் நின்றுட்டார். ஆனால் இந்த பக்கம் பதவி கொடுத்தா நாங்கள் வர்றோம்னு சொல்லி அதிமுக உடைக்கிறோன்னு பார்த்து உடைக்க முடியாமல், இப்போ அதிமுகலையும் இல்லை முடிக்க முடியாமல், தாவைக்காலையும் வெளிப்படை ஆதரவு கொடுக்க முடியாமல், அதிமுகவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு விசில் சின்னத்தில் நின்று நாங்கள் எப்படி வென்றுவோம், விஜய்க்கு அவ்வளோ பெரிய கிரேஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு தடவை மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் போடுவாங்க. நம்ம இப்போ பெருந்துறையிலையும் இப்போ போய் தாராபுரத்திலையும் மதுராந்தகத்திலையும் தேர்தல் வச்சாலும் விசில் புரட்சியில் நாம் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இவங்க எல்லாரும் ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காங்க.